ஆண்டி ராணி இந்த லூசு பாய எதுக்கு என் பின்னாடியே வரான்? ஐயா அவன் பின்னாடி வரான், நீ ஆசைப்படுறியா? அவன் என் பின்னாடி வரான். வரதே தப்புன்னு சொல்றேன், என்னடி என் பின்னாடி வர உன் பின்னாடி வர? மனசுல என்னதான் நினைச்சிருக்கிற? என்னதான் நினைச்சுங்கிற அவ? ஏன்டா என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு பின்னாடி வருவ நீ? அத நீ சொல்லாத, வரக்கூடாதுன்னு உன் பொண்ணு சொல்லட்டும். நாளைல இருந்து நான் வரல. நாளைல இருந்து வராதடா டேய். எத்தனை டைம் காரி துப்பிக்கிறான், இப்பயும் துப்புவா. பழகி போச்சு. காரி துப்பிக்கிறா, எப்படி சிரிக்கிறான் பாரு வெக்கம் கட்டவன். இனிமே என் பொண்ணு பின்னாடி வருவ. யார் அடிக்கிறா? ஐயோ எங்க அம்மா வஸ்டானே பைத்தியக்காரனே பச்சையே. ஏதா அம்மா வஸ்டாங்களா? ஐ ஜாலி. அந்த ரோடு போம்பல யார் அச்சாங்கன்னு தெரியலையா? அக்கா அம்மா வஸ்டாங்களா? யாரு காச்சுது? அதோ நிக்கிற மாதிரி ஒண்ணு தெரியாத மாதிரி அவதான் அம்மா கையாச்சு வச்சிட்டாங்க. யாரு இவரு அஸ்டேரியா? ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. எங்க அம்மாவை யாராலையும் அடக்க முடியாது. சரியான வாயடி பச்சாரியாச்சா. நீங்க அச்சு கை வச்சிட்டீங்க. நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளர்த்து தண்டன்டா. நீ எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிற. நான் சோற போட்டா வகவே கறிமீன் ஆக்கி போட்ட மாதிரி பேசுற. வெறிய ரசமும் சாம்பாரும் தான் ஆக்கி போட்டா. ஏய் தீதி மாடே, இன்னைக்கு உனக்கு அம்மா கறி எடுத்து சமைச்சு தரலான்னு கறிலாம் வாங்கி வச்சுக்கிட்டே இந்த நேரம் பார்த்தா அவன் கையை உடச்சு விட்டா நீ அவங்கிட்ட பேசி நிக்கிற. கறி எடுத்து வச்சுக்குதா? டேய் வருஷத்துல ஒரு முறை தானே எங்க அம்மா கறி எடுத்து சமைக்கலாம். டேய் எதுக்குடா எங்க அம்மா கையை உடச்ச? ஏய் தள்ளி தானே விட்டேன். எதுக்குடா எங்க அம்மா தள்ளுனா? ஏய் கையை தானே உடைச்சேன். டேய் இதுக்கு மேல பேச்சு கிடையாதுடா, உனக்கு வீச்சு தான்டா. உன்னைய நான் சட்னி கொன்னுட்ட? நான் எங்க கொன்ன? நீதான் கொன்ன. உன் தம்பி தாண்டி கொன்னுட்டான். ஐயோ நான் கொண்டுட்டான். ஐயோ கொலை கொலை கொலை. நீ கொலையா? ஐயோ கொலை கொலை கொலை. காலையில இருந்து எங்க போனான்னு தெரியல. இந்த பேபி பையன் சோடாக்கி கூட போடாம அவனுக்கு என்னதான் அப்படி முக்கியமா? ஏன்டா என்னடா ஆச்சு? சுரேஷ் வந்த சொன்னாய் மாதிரி வைக்கிற. இந்த பச்சைக்கிளி இல்ல என்னை மெரிச்சு தோச்சிட்டான்டா. ஏன்டா பச்சை கிளி மெரிச்சு வெளிச்சு நீ அழுவுறியாடா? டேய் ஆகா வெளி ரெக்க வச்ச பச்சைக்கிளி இல்லடா, என் ஆளு இல்ல அவங்க தம்பி தும்பிக்கை வச்ச பச்சைக்கிளி. ஆமாண்டா ஒரே மாரி மெரிச்சுட்டான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா மாசா, அவனை நான் அடிக்கணும்டா. நீ எதனா ரெடி பண்றா. அவனை அடிக்கணுமா அடியோட முடிக்கணுமா? அப்படி எதனா பண்ற போறா? அவன் வருங்கால எனக்கு மச்சான் மலை என்னோட மச்சான் வேணும். அவனை என் கையோல ஒரு அடி அடிக்கணும். எது மலையேறதுக்கு அவன் தோண தேவையா? டேய் அவன் நடப்பாதையிலே நடக்க மாட்டான்டா. அவனை போய் மலைப்பாதையில கூட்டு போறாங்கற. இதெல்லாம் முடியாத காரியம். இப்ப என்ன நீ அவனை அடிக்கணும் அதானே? வா உன்னை சரியான ஆளுக்கிட்டே கூட்டு போறேன். ஆனா கொஞ்சம் செலவாகும். எவ்வளவு செலவுன்னா இருக்குது? அந்த பொண்ணை தாலி கட்டுறான், அதுக்கப்புறம் உனக்கு பணம் தான். ராஜா நியாயம் இல்லாத பொல்லாரை சாய்த்தே புலி மாறினா படபுட்டுனா புட்டுமே படபுட்டியாளுனா மோதினா சுண்டா நாம் கையாமுடா. என்ன மாஸ்டர் கை வலிக்குதா? எனக்கு வலிக்காதடா, அது எப்பறம் எனக்கு வலிக்கும். அதானே பாஸ் பார்த்தேன், உங்களுக்காவது வலிக்குதா? டேய் அம்மா சார் எவ்வளவு தூரம்டா கூட்டிட்டு வர? எத்தனை வீடுடா? டேய் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா வேணாமாடா? பண்ணணும்டா. டேய் நீ அந்த பச்சை கிளி அடிக்கணுமா வேணாமா? அடிக்கணும்டா. அப்ப வாடா போறோம். எங்கடா இட்டு போற? டேய் எங்கடா உங்க மாஸ்டர்? வயிறு கலக்குதுனே வாஷ்ரூம் போயிருக்காரு, வந்துருவாரு. என்ன இப்ப வாஷ்ரூம் போய்க்கிறாரா? ஏன் உனக்கு வந்து நீ போக மாட்டியா? அதே தானே அவரா? எப்பா இப்பதான் இமயமலை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. இந்த வண்டார் மாஸ்டர் இது கூட்டு வரேன். டேய் அம்மா சார் இந்த ஆளா மாஸ்டர் போய் இந்த ஆளு கிட்ட கூட்டாந்துக்கிற? டேய் ஆளு பாக்கிறதுக்கு தான்டா அப்படியே, ஆனா விஷயம் வித்த தெரிஞ்ச ஆளு. பாப்பா வா. மாஸ்டர் உங்களை பார்க்க வந்துக்கிறாங்க. மாஸ்டர் இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு அவனோட தம்பியை வச்சு இவனை அடிச்சிட்டா. எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும். நீங்க தான் இவனுக்கு சிலம்பம் கத்து கொடுத்து இவனை பெரிய வீரன் ஆக்கணும். ஆக்கலாம், அதுல ஒரு சிக்கல் இருக்குது. சிக்கலா? அம்மா சார் பட்டை உடம்பு நான் தானே சிக்கல் எடுத்து விடுவேன். சூப்பரா சிக்கல் எடுப்பேன். டேய் கொஞ்ச நேரம் மூடிட்டுடா. சொல்லுங்க மாஸ்டர் என்ன சிக்கல்? விஷயம் பெரிய விஷயமாகுது, அடிச்சுட்டாங்கன்ற துட்டு ரொம்ப செலவாகுமே. என்ன ஒரு 200-300 ஆகுமா? டேய் அவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போவேன்? 10-20 கேள்றா. டேய் 10-20வா? நானா பிச்சையா போறீங்க நீங்க? எனக்கு நீங்க போய் உதப்பட்டு சாவுங்க போங்க. ஏய் கட்டியா காரியம் ஆவற வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருடா. மாஸ்டர் நம்ம பையன் தான், உங்களை நம்பி வந்துட்டோம். நீங்க தான் எதனா ஒரு முடிவு பண்ணணும். டேய் காலில் குறைய கெஞ்சிறீங்க. நான் மற்றவங்களுக்குன்னா வேற ரேட்டு. உனக்காக 1900 ரூபாய் கொடுத்துடு, நீ கிளம்புங்க. மாஸ்டர் மத்தவங்கன்னா எவ்வளவு? 2000. டேய் வச்சுக்கிட்டு 100 ரூபா தான்டா. டேய் கம்மியாடா. தச்சனை வச்சுட்டு முதல்ல ஆரம்பிப்போம். அந்த ஆள்கிட்ட போய் வித்தையெல்லாம் கத்துக்க. அதுக்கப்புறம் பாத்துக்கோ. அந்த பச்சை கிளிய ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டா மிச்சிடுறான். டேய் சிசைங்க கொடுத்துட்ட. மாஸ்டர் என்ன ஒரே ஒரு
டேய் அம்மாசா என்னடா 100 ரூபாய் குத்துக்குறா? மாஸ்டர் இவன் சிலம்பம் சுத்திட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள போய் காசோட வந்தேன். மாஸ்டர் வந்த கழிச்சு விட்டுறாதீங்க, கத்து கொடுங்க. சரி வா. கம்பு சுத்தியா? நல்லா சுத்துனே. சுத்தி காட்டு. இப்ப பாருங்க மாஸ்டர். டேய் டேய் டேய், எப்படி சுத்தணும் பாத்தீங்களா? இதுவா கம்பு சுத்துதா? ஆமா. என்னடா இது கொம்பு நிக்க வச்சு சுத்தி வந்துங்கறா? ஜபார் இப்ப கத்தறேன். இப்படி நின்னுக்கினே இப்படி போய் சுத்திக்கினே இப்படி சுத்தணும். இதான் கம்பு சுத்துது. நீ என்னடா கொம்பு நிக்க வச்சு சுத்தி வந்தா எப்படி கம்பு ஆகும்? சுத்தி பார்க்கலாம். ஊடு கட்டுறா. அப்படியே சுத்திக்கின்னு 16 ஊடு கட்டினா பின்னால திரும்பி மாஸ்டர் சும்மா இருங்க. ஏற்கனவே கொத்தனார் வேலை பிடிக்கல இங்க வந்தேன், இப்போ ஊடு கட்ட சொல்றீங்க? ஊடு கட்டுதுன்னா 16 ஊடு கட்டினா 4 ஊடு 4 ஊடு. ஒரு ஊடே கட்ட வைக்கல தான் அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டேங்குது. இதுல 16 ஊடுக்கு நான் எங்க போறது? ஏய் அது வேற ஊடு இது வேற ஊடுடா. அது எனக்கு தெரியுமா சார்? எனக்கு தேவை அந்த ராணிகிற ஊடு தான் வேணும். ஐயோ அப்படி இல்லடா, இந்த பைத்து திட்டு விட்டு போடான அந்த அமாசா. போய் தண்டால் எடு. எங்க வச்சுக்கிறீங்க? எத்தனை வரதுக்கு சொல்லுங்க, போய் பட்டுன்னு எடுத்துட்டு வந்துடுறேன் மின்னல் வேகத்துல. நீ எத்தனை தேவை நான் தான் தரேன், செய். ஐயோ தண்டால் எடுக்குது நான் கூட உனக்கு தெரியல. இப்படியா? ஐயோ வயசு மறந்து போச்சே. டேய் அங்க போய் எடுக்க போனடா. மாஸ்டர் நான் அடுத்தது என்ன பண்ணோம்? இந்த கெல்ல சுத்தி ஓடு. நீ மாசா அப்புறம் கேட்டு பாருண்ணா, அந்த பொண்ணு ஈத்துன்னு ஓடுறது வழி கொடுனா இந்த கல்லை சுத்தி ஓடு, இந்த தண்டால் எடு, இதெல்லாம் ஒண்ணா? இதெல்லாம் செஞ்சாதான் அந்த பொண்ணு வீட்டுன்னு ஓடுவ, இல்லைன்னா ஓட முடியாது உன்னால. அந்த பொண்ணு கிட்ட வந்து விட்டு பாரு, எம்மா வேகம் ஓடுறேன்னு. நான் மாஸ்டர் நீ மாஸ்டரா? இப்படிலாம் சொன்னா பச்சைக்கு நெசுக்கி போட்டுருவான். மாஸ்டர் என்ன பண்ண சொல்லுங்க? இந்த கல்ல சுத்து. பிடிக்காத. இன்னும் வேகமா சுத்த, வேகமா ஓடு, இன்னும் நல்லா வேகமா ஓடு. பத்தல, இன்னும் நல்லா வேகமா ஓடு. முன்னாடி சுத்தி போற, பின்னாடி சுத்தி வா. ஏன் பின்னாடி இல்லடா, இந்த கட்டை பின்னாடி சுத்தி ஓடானா ஏன் பின்னாடி சுத்துற? இன்னும் வேகமா அப்படியே முன்னாடி ஓடு. மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? மாஸ்டர் 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 என்னடா காசு எடுத்துட்டு காரியம் பண்ண பாத்தியாடா? மாஸ்டர் எந்திரிங்க. என்னடா பண்ண? டேய் பல்ஸ் இல்லடா. பல்ஸ் இல்லையா? இவ்வளவு பல்லு இருக்குது, பல்ஸ் இல்லன்றா? என்ன தொடர்ந்து மூடுது? அது ஏதோ மூடுது. நான் போய் பச்சைக்கிளி அடிக்கிட்டா? ஏய் காசு கொடுத்துட்டு போயாட்றா. அவ்வளோ நடிப்பா மாஸ்டர்? மாஸ்டர் இவன் நல்லா கத்துக்கிட்டானா மாஸ்டர்? சூப்பரா கத்துக்கினா பணத்தை கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க மாஸ்டர். டேய் வாடா பச்சைக்கிளி நீயான்னு ஒரு கை பாத்துங்க. டேய் என்ன வெறும் 300 கொடுத்துட்டு போறீங்க? இருடா டேய் பழையிருடா. டேய் நானா ஏமாத்துறீங்களா? மச்சான் பச்சைக்கிளி அடிக்கிறது உண்டான முழு தகுதியும் உனக்கு வந்துச்சு. நேரா போற பச்சைக்கிளி அடிக்கிற அவங்க அக்காவை தூக்குற. ஓகே? அப்ப நீ? நான் ஒரு சின்ன வேலையா இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்ப பாரு அனைத்து கலையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். யாரா உள்ள இருக்குது? பச்சைக்கிளி. யாரா அது என் புள்ளைய கூப்பிடுது? இவனா? ஏமா கும்பல துப்பிட்ட? அடிக்கும் போது வழுக்காது. உங்க அம்மா உங்க தம்பி அடிக்கூடாதுன்னு பாக்குறியா? இப்போ உன் தம்பி அடிக்கும், உங்க அம்மா அடிக்குவா? அடிப்படா அடிப்பா, ஏமாந்து இருந்தா அடிப்பா. இப்ப அடி, உன் இடுப்பு உடைக்கிறனா இல்லையா பாரு. ராணி உன்னை போல குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பொம்பளைங்களை அடிப்பாங்க, என்னை போல குடும்பத்தில் பிறந்தவங்க மிதிப்பாங்க. உன் தம்பி வர சொல்றே இல்லையா? இப்ப உங்க அம்மா டேய் பச்சைக்கிளி பொம்பளை விட்டு அடிக்கிறியா? ஆம்பளை இருந்தா வெளியே வாடா பாப்போம். வெளியே வாடா. எங்க கிட்ட சண்டை போட உனக்கு வக்கு இல்ல. ஏய் தம்பி கூப்பிடுறீ. பச்சைக்கிளி இவன் வந்து பிரிச்சு கிளாஸ்டா. ஏய் என்ன பிரிச்சு போடுறது கூற விட மாத்தியா? அக்னி மார்க் வாங்கின மெத்த விடு, வர சொல்ல உன. யாரு மேல கைய வைக்கிறதா? என்னடா கத்து குத்தா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் கை கொடு கை கொடு. அப்பாடி. டேய் இதுக்கடா உன்னை செலவு பண்ணி சிலம்பம் கட்டி கொடுத்தேன், அவன் அடா. ஏய் டயர்டா இருக்குது, உப்பு நீ போய் கொஞ்ச நேரம் அட்ரா போடா. ஆகா அட்ரா அட்ரா நல்லா அட்ரா. டேய் வலிக்குதா? சாடு வெளிய வருதுடா. டேய் முன்னாடி வர்ற பின்னாடி வர்றடா அவனுக்கு. ஐயோ அம்மா சார் இதுனா புது டெக்னிக்கா? அவனை கதற விட்டுங்கறா. டேய் கதறது அவன் இல்லடா, நான்டா. டேய் உர்றா காட்டேருமா. டேய் கட்டா கத்துக்கிட்ட விட்டு காட்டியத காப்பாத்துறா. இப்போ டேய் கட்டா. டேய் என்னடா பண்ற? டேய் இதெல்லாம் அவன் கத்து கொடுத்தான், வேற என்னடா பண்ணனும்? டேய் முதல்ல அவனை இட்டாந்து கோத்தி விடுறா. இத உடனே மாஸ்டர் கூடாரா.
என்னடா ஓடியாரா மாஸ்டர் மீதி கொடுக்க வேண்டிய காசை அம்மா அங்க வச்சுக்கிறேன் கூப்பிடுறேன் வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க டேய் என்னடா சண்டை போடுறான் காசு கொடுப்பானே உங்க காசை தான் பச்சை கிளி புடுங்குறான் அவங்ககிட்ட இருந்து நீங்க போய் புடுங்க போங்க டேய் டேய் என்னடா கையா என்னடா கத்தி பேசுறீங்க நீ வாடி டேய் டேய் பண்ணி டேய் பச்சைக்கிளி அடிக்குதுங்க கத்து கொடுத்தா எனக்கே வந்து அடிக்கிறேன் டேய் என்ன வாங்க வந்து அடிங்க வாங்க டேய் டேய் டேய்